வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நாம் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகள், முக்கியத்துவங்கள் அல்லது நாம் தவிர்க்கக்கூடிய விஷயங்கள், நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள், கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயங்கள், இவற்றையெல்லாம் பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். சில வரலாற்று பூர்வமானவை, சில தனி மனிதர்களுடைய உளவியல் சார்ந்தவை, சில சமூக பழக்க வழக்கங்கள் சார்ந்தவை, இப்படியாக பல்வேறு விஷயங்களை நாம் இந்த நிகழ்ச்சியில் பேசிக்கொண்டு வருகிறோம். அந்த வகையில் நாம் அவ்வப்போது தொடர்ந்து கவனப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு துறை என்பது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். அதாவது எப்படி ஒரு சிறப்பான நாம் ஒரு தொடர்பியல் மேலாண்மையை மேற்கொள்வது, இந்த தொடர்பியல் மேலாண்மையில் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்கள் என்ன, இதை நாம் மிகச்சரியாக நாம் பின்பற்றினாலே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை நாம் தவிர்க்க முடியும். அதே போல் நாம் சில சமயங்களில் தவறாக புரிந்து கொள்ளப்படுவதன் காரணமாக நாம் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அல்லது நம்முடைய ஒரு தவறான தொடர்பியல் முறை காரணமாக நாம் நம்முடைய வாய்ப்புகளை இழக்கிறோம். அதனால்தான் திரும்ப நாம் எப்பொழுதுமே எல்லா இடங்களிலுமே இந்த ப்ராப்பர் கம்யூனிகேஷன் அல்லது எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். உலக அளவில் இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷனை பற்றித்தான் அதிக அளவிற்கு பயிற்சி வகுப்புகள் நடக்கின்றன, புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் நிறைய இந்த ஆளுமை திறன் மேம்பாடு அல்லது ஆளுமை பயிற்சிகள் எல்லாவற்றிலுமே அடிப்படையாக இருப்பது இந்த எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் தான். சிறப்பான தொடர்பியல் முறை என்ன என்பது அப்படி பார்க்கிற போது ஒரு தொடர்பியலில் என்னென்ன விஷயங்கள் அடிப்படையாக இருக்கின்றன என்பதை பார்ப்போம். முக்கியமாக அடிப்படையில் ஒரு செய்தியை சொல்பவர், ஒரு செய்தியை கேட்பவர், இரண்டு முக்கியமான முதன்மையான விஷயங்கள். மூன்றாவதாக இருப்பது என்பது அந்த செய்தியினுடைய தன்மை. அதாவது நீங்கள் ஒருவரிடம் ஒரு செய்தியை சொல்கிறீர்கள், அப்பொழுது நீங்கள் எப்படி சொல்கிறீர்கள் என்பதும் அதை கேட்பவர் எப்படி கேட்கிறார் என்பதும் இரண்டு விஷயங்கள். மூன்றாவதாக செய்தியினுடைய தன்மை. இந்த செய்தியினுடைய தன்மை என்பது நீங்கள் எத்தகைய ஒரு வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், எத்தகைய ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறீர்கள், என்ன விதமான ஒரு தன்மையோடு அதை பயன்படுத்துகிறீர்கள் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது ஒருவரிடம் நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும், ஒருவரிடம் ஒரு விதமான ஒரு விரோதத்தன்மையற்ற ஒரு இணக்கமான சூழலை உருவாக்க வேண்டும். நான்காவதாக மீடியம், அதாவது எதன் மூலமாக நீங்கள் அதை சொல்கிறீர்கள். சில செய்திகளை தொலைபேசியில் சொல்லலாம், சிலவற்றை நேரில் தான் சொல்ல வேண்டும், சிலவற்றை மின்னஞ்சலாக அனுப்பலாம், சிலவற்றை வாய்ஸ் நோட்டாக நீங்கள் அனுப்பலாம். ஆக எந்த மீடியத்தை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் என்பது எந்த செய்திக்கு எந்த நேரத்தில் எந்த பொசிஷன் யாரிடம் நீங்கள் அதை சொல்கிறீர்கள் என்பது மிக மிக முக்கியம். சிலரிடம் நீங்கள் பார்த்து சிலவற்றை நேரில் தான் சொல்ல வேண்டும், சிலவற்றை நீங்கள் தொலைபேசியில் சொன்னாலே போதும், சிலவற்றை வெறும் ஒரு மின்னஞ்சலாகவோ செய்தியாகவோ அனுப்பினால் போதும். ஆக இந்த அடிப்படை விஷயங்கள், அதாவது தொடர்பு கொள்கிற நபர், தொடர்பை பெறுகிற நபர், மீடியம், செய்தியினுடைய தன்மை, இவற்றையெல்லாம் நீங்கள் எப்படி ஒழுங்கமைத்துக் கொள்கிறீர்கள் என்பதில் தான் உங்களுடைய தொடர்பியலினுடைய மிகப்பெரிய ரகசியம் இருக்கிறது. நீங்கள் இவை எதையுமே நீங்கள் பின்பற்றாமல் நாம் நினைத்ததையெல்லாம் பேசலாம் என்று நினைப்பதோ அல்லது ஒருவர் சொல்வதையெல்லாம் நாம் எந்த நிலையிலிருந்து கேட்டுக்கொள்ளலாம் என்பதோ எந்த விதத்திலும் நமக்கு பயன் தராது. பல நேரங்களில் மிகச்சிறந்த எண்ணங்கள் கூட தவறாக புரிந்து கொள்ளப்படுவதற்கு இந்த ஒரு திறனற்ற தொடர்பியல் முறை காரணமாகிவிடுகிறது. எப்படி பேசுகிறோம் என்பதையும், ஒன்றை எப்படி கேட்கிறோம் என்பதையும், எதன் மூலம் பேசுகிறோம் என்பதையும் நாம் மிகவும் கவனத்தில் கொள்ள வேண்டும். இது தொடர்பியலினுடைய மிக முக்கியமான அம்சம். வரும் நாட்களில் வேறு பல விஷயங்களை பற்றியும் நாம் தொடர்ந்து பேசலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். டால்ஸ்டாய் மிகச்சிறந்த எழுத்தாளர் என்பதை நாம் அறிவோம். அவருடைய மிகப்பெரிய நாவல்கள், பேசப்பட்ட உலகறிந்த நாவல்களை தாண்டி அவர் மிக அருமையான சிறுகதைகள் பலவற்றையும் எழுதியிருக்கிறார். அந்த சிறுகதைகளிலே ஒன்று 3 கேள்விகள் என்பது. ஒரு மன்னனுக்கு ஒரு நாள் திடீரென்று ஒரு ஐயம் எழுந்தது. ஒரு ஐயம் அல்ல, 3 ஐயங்கள் எழுந்தன. அதுதான் அந்த சிறுகதை. அந்த சந்தேகங்கள் எவை என்று கேட்டால், யார் முக்கியமான மனிதர், எது சரியான நேரம், எது சரியான செயல்பாடு. இது மன்னனுக்கு எழுந்த கேள்வி. நமக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வருமானால் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவர்கள் நண்பர்களிடத்தில் கேட்டு தெளிவோம். இந்த மன்னர்களுக்கு சந்தேகம் வந்து தொலைத்து விட்டால்
அவர்கள் அதை முரசறைந்து நாட்டில் உள்ள மக்கள், அறிஞர்கள், புலவர்கள் யார் வேண்டுமானாலும் அது விடை சொல்லுங்கள், அதற்கு உரிய வெகுமதி அளிக்கப்படும் என்று அறிவிப்பார்கள். அப்படித்தான் நடந்தது. 3 கேள்விகள்: எது சரியான நேரம், எது சரியான செயல்பாடு, யார் முக்கியமான மனிதர் என்பது அந்த கேள்வி. அந்த அரசவைக்கு அறிஞர்கள் பலர் வந்தார்கள். பல்வேறு விதமான விடைகளை சொன்னார்கள். எல்லாவற்றையும் மன்னர் கேட்டுக்கொண்டார். ஆனால் எந்த விடையும் அவருக்கு முழு நிறைவை அளிக்கவில்லை. எது முக்கியமான நேரம் என்று அவருக்கு தெரியவில்லை. யார் முக்கியமான மனிதர் என்கிற குழப்பம் இருந்தது. அதற்கு பிறகு ஒரு தகவல் அவருக்கு கிடைத்தது. அறிஞர்களெல்லாம் இங்கே வந்தார்கள். இங்கே வராத ஒரு அறிஞர் இருக்கிறார். இவர்களையெல்லாம் விட மிகச்சிறந்த ஞானி அவர். ஆனால் அவர் காட்டுக்குள் தனியாக இருக்கிறார். அவர் ஒரு துறவி. அவர் யாரோடும் அதிகமாக பேச மாட்டார். யாரும் மிக பெரும் பணக்காரர்கள் வந்தால் பேச மாட்டார். அந்த கிராமத்து மக்கள் சாதாரணமான மனிதர்களோடு மட்டும்தான் பேசுவார் என்றார்கள். மன்னனுக்கு அவரை பார்த்து இந்த சந்தேகங்களை கேட்டுவிட வேண்டும் என்ற ஆவல். ஒரு நாள் படை பரிவாரங்களோடு போனார். ஆனால் அப்படி போனால் அந்த துறவி பார்க்க மாட்டாரே என்பதற்காக அவர்களையெல்லாம் வெளியிலேயே நிறுத்திவிட்டு சாதாரண உடை அணிந்து ஒரு சாதாரண மனிதனைப் போல போனார். அப்போது அந்த துறவி அவர் குடியிருக்கிற அந்த குடிலுக்கு வெளியிலே அமர்ந்து தரையை தோண்டி கொண்டிருந்தார். இவர் போனதற்கு பிறகு வணக்கம் சொன்னார். உட்காருங்கள் என்று அவர் கையை காட்டினார். இவர் பேசுவதற்கு வருகிற போதெல்லாம் இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் தன்னுடைய வேலையிலேயே கவனமாக இருந்தார். ஒரு கட்டத்தில் இவர் சொன்னார், எனக்கு ஒரு 3 சந்தேகங்கள், அதை கேட்பதற்காக வந்திருக்கிறேன். எது வாழ்வில் முக்கியமான நேரம், யார் முக்கியமான மனிதர், எது தேவையான செயல்பாடு என்கிற 3 கேள்விகள் எனக்கு இருக்கின்றன என்றார். துறவி சொன்னார், சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் வேலையை பார்த்து கொண்டே இருந்தார். அந்த நிலத்தை தோண்டுவதிலேயே இருந்தார். எதற்கென்னு அவருக்கு தெரியவில்லை. இருந்தாலும் அந்த துறவி கொஞ்சம் களைப்பாக இருக்கிறாரே என்று சொல்லி இவர் கொஞ்சம் அவருக்கு உதவி செய்தார். அப்படி நடந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒருவன் யாரோ ஓடி வந்தான். அவன் வயிற்றில் கத்தி குத்துப்பட்டு ஓடி வந்தான். அவன் துறவி இடத்துல வந்து யாரோ என்னை குத்தி விட்டார்கள் என்றான். அதற்கு அவர் மருந்து கொடுத்தார். அதற்கு மன்னரும் உதவினார். அந்த இளைஞனை இவரே மன்னரே அந்த துணியை எல்லாம் கட்டி ரத்தம் வருகிற வரைக்கும் அவனுக்கு சிகிச்சை செய்து பிறகு இந்த துறவியின் குடிலுக்குள் மன்னரே தூக்கி சென்று அவனை கிடத்தி தூங்க வைத்தார். திரும்ப வந்து இந்த துறவி இடத்துல கேட்டார். நான் சொல்லுகிறேன் என்று சொன்னார். ஒரு விடையும் சொல்லவில்லை. ஒரு கட்டத்தில் மன்னருக்கே ஒரு அலுப்பு வந்தது. நீங்கள் விடை சொல்ல முடியாது என்று சொன்னால் நான் போய் விடுகிறேன். விடை கிடைக்குமா கிடைக்காதா என்றார். இருங்கள் என்று துறவி சொன்னார். அவர் அப்படியே மன்னர் தூங்கி போனார். அடுத்த நாள் காலையிலே எழுந்ததற்கு பிறகு அந்த குத்துப்பட்டு காயம்பட்டு வந்தவன் உயிர் படைத்தான். நன்றி சொல்லிவிட்டு கிளம்பி போனான். அவன் புறப்பட்டு போகிற போது ஒரு செய்தியை சொன்னான். நீங்கள் மன்னர் என்று எனக்கு தெரியும். உங்களை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்தேன். என் அண்ணனுக்கு நீங்கள் மரண தண்டனை கொடுத்தீர்கள். எனவே பழி வாங்குவதற்காக வந்தேன். என்னை புரிந்து கொண்டு உங்கள் காவலர்கள் என்னை கத்தியால் குத்தி விட்டார்கள். பாருங்கள், நான் உங்களை கொலை செய்ய வந்தேன். நீங்கள் என்னை காப்பாற்றி இருக்கிறீர்கள். இனி எனக்கு எப்போதும் பகையில்லை என்று உங்களோடு இருப்பேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான். பிறகு மன்னர் கேட்டார், இப்போதாவது எனக்கு விடை சொல்வீர்களா என்று. துறவி சொன்னார், உனக்கு விடை கிடைத்து விட்டதே என்றார். என்ன விடை என்றான். பார், நேற்று நீ என்னோடு இருந்தாய். ஒருவேளை நீ வந்தவுடனேயே விடைகளை தேனிந்து கொண்டு போயிருந்தால் உன்னை அவன் கத்தியால் குத்தியிருப்பான். பிழைத்து கொண்டாய். அது மட்டுமல்லாமல் நீ இங்கே தங்கியிருந்த நேரம், அவனுக்கு செய்த உதவி, ஒரு பகைவனையே நண்பனாக மாற்றிக்கொண்டாய். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம், நல்ல மனிதர், நல்ல செயல் என்றெல்லாம் எதுவும் தனியாக இல்லை. ஒவ்வொருவருக்கும் எது முக்கியமான நேரம் என்றால் இந்த நொடிதான் முக்கியமான நேரம். நாம் இப்போது செய்கிற செயல்தான் முக்கியமான செயல். யார் நம் அருகில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் முக்கியமான மனிதர்கள். இந்த 3ஐயும் மதிக்க தெரியாதவர்கள் ஒரு நாளும் வேறு எதையும் ஒழுங்காக செய்ய மாட்டார்கள். எனக்கு இந்த நிலத்தை தோண்டி விதைகளை விதைக்க வேண்டும். அதுதான் எனக்கு முக்கியமான செயல். அதில் நான் கவனமாக இருந்தேன். எனவே வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் நமக்கு முக்கியமானது. அருகில் இருக்கிற ஒவ்வொருவரும் முக்கியமானவர்கள். நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் முக்கியமானது என்று அந்த 3 கேள்விகளுக்கான விடையை டால்ஸ்டாய் இப்படி ஒரு சிறுகதை போல எழுதியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி?
இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன. இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள். இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படி சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால், எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாம், அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லுவார்கள், இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டு சூழலிலே கல்வியை கற்க வேண்டும்.
வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன, அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது, இப்படி குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்து கொள்வது எப்படி, சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.